ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நாமகிரிப்பேட்டை பங்கு மக்களே, இந்த திருவிழாவிற்காக அண்மையில் இருக்கின்ற பங்குகளிலிருந்து வந்திருக்கிற மற்ற நம்பிக்கையாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு உறுதி பூசுதல் பெறப்போகின்ற சிறுவர் சிறுமிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு உலகமெங்கும் உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடுகின்றார்கள். நாமகிரிப்பேட்டை பங்கு மக்கள் தங்கள் பங்கின் பாதுகாவலர், உழைப்பாளர்களின் பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித யோசேப்பின் விழாவை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு சேர்ந்து இந்த உறுதி பூசுதல் அருள் அடையாள கொண்டாட்டம். நம்முடைய பாதுகாவலிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற காரியங்களுக்கு எங்களுக்கு வெற்றியை தாரும் என்று பதிலுரை பாடல் வழியாக நாம் பாடினோம். ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது, எந்த வெற்றியும் கிடையாது. நாம் விடியற் காலையில் எழுந்திருப்பதும் வீண், இரவு வெகு நேரம் கழித்து உறங்கச் செல்வதும் வீண். என்னை பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. பவுல் சொல்வார், நான் யாரை நம்பியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும், எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்வார். பிரியமானவர்களே, இந்த இளைஞர்கள், இளம் பெண்களுக்கும் எல்லாருக்கும் நான் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தனித்தன்மை, நாம் எல்லாரும் ஆண்டவரையே நம்பி இருப்பது, அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது. ஜெபிப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரிடம் பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. சூசேப்பர் ஆண்டவரிடம் பேசினார். அதிகமாக அதை குறித்து எழுதப்படவில்லை. ஆனால் இன்னொன்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆண்டவர் பேசுவதை கேட்டார், கனவிலே அவரோடு பேசினார். உடனே மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் பேசினார். பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போனார். ஆண்டவர் பேசினார், கேட்டார். மீண்டும் பாலஸ்தீனத்துக்கு வந்தார். நாசரேத்துக்கு முதலில் போகவில்லை. ஆண்டவர் பேசினார், பிறகு நாசரேத்துக்கு வந்து குடியேறினார். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய விருப்பத்தை கேட்கின்ற சூசேப்பராக நாம் எல்லாரும் மாற வேண்டும். எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டு உழைத்தார் என்று பாருங்கள். மாதாவாவது ஒரு சில வார்த்தைகள் பேசியதாக விவிலியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவதூதரோடு பேசினார். இது எஞ்ஞனம் ஆகும் என்று கேட்டார். விளக்கம் கிடைத்தவுடனே, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். உறவினர் எலிசபெத் அம்மாவை பார்க்க போனார். அங்கே அவரை வாழ்த்தினார், பேசினார். பிறகு எல்லாம் வல்லவரை வாழ்த்தினார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று சொல்லி தன் மகனிடம் பேசினார். மகனே, ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்து விட்டாய்? உன் தந்தையும் நானும் உன்னை ஏக்கத்தோடு 3 நாட்களாக தேடினோமே. கானா ஒரு திருமணத்திலே தன்னுடைய மகனிடம் பேசினார் நம்முடைய அம்மா, மகனே, ரசம் தீர்ந்து விட்டது என்று. வேலைக்காரர்களிடம் பேசினார், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஒரு சில வார்த்தைகள் மாதா பேசியதாக எத்தனையோ காட்சிகளிலே தொடர்ந்து பேசுகிறார். சூசேப்பர் ஒன்றுமே பேசாமல் செயல்படுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, எத்தனையோ தந்தைமார்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கருவிலே
சுமக்கின்றார்கள். தாய்மார்கள் பிள்ளையை பற்றிய கனவுகளை எத்தனையோ தந்தைமார்கள் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். பிள்ளைகளே, உங்கள் அப்பாக்கள் செய்கின்ற தியாகத்தை மறந்து விடாதீர்கள். கந்தையை உடுத்தி கொண்டு உங்களுக்கு நல்ல உடை வாங்கி கொடுப்பவர்கள், உங்களை வாழ வைப்பவர்கள், படிக்க வைப்பவர்கள். அன்றைக்கு இயேசு குழந்தையை படிக்க வைத்தவர், உருவாக்கியவர், பராமரித்தவர், தன்னுடைய தேவைகளை குறைத்து கொண்டு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர் சூசேப்பர். மார்ச் மாதம் 19ஆம் தேதி மரியாவின் கணவர் சூசேப்பர் என்று கொண்டாடுகிறோம். இன்றைக்கு தொழிலாளர்களின் பாதுகாவலர் புனித சூசேப்பர். இன்றைய திருவிழாவை நான் இப்படித்தான் நினைத்து பார்க்கிறேன். இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசேப்பரின் விழா. அவரை வளர்க்கத்தானே அவர் இவ்வளவு பாடுபட்டார், கஷ்டப்பட்டார், மௌனமாக உழைத்தார், கண்ணீர் சிந்தி இருப்பார். இன்றைக்கு எத்தனையோ தந்தைமார்கள் சிந்துவது போல. நான் காலையில் கூட சொன்னேன், எல்லா அப்பாக்களும் ராஜாக்கள் இல்லை, ஆனால் எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மகன் இளவரசர், தன்னுடைய மகள் இளவரசி. அப்படித்தானே தியாகம் செய்கிறார். உங்களை இளவரசியாக இளவரசனாக பார்க்கின்ற அப்பாக்களை ஒருபோதும் நீங்கள் மறக்கவே கூடாது, நன்றி காட்ட வேண்டும். அத்தோடு சேர்ந்து உழைத்த சூசேப்பரை மனத்தில் வைத்து ஒரு பக்கம் ஆண்டவரே வெற்றி தாரும் என்று வேண்ட வேண்டாம், இன்னொரு பக்கம் ஆண்டவரை பின்பற்றி சூசேப்பரை பின்பற்றி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். சோம்பேறிகளுக்கு கடவுளுடைய அரசில் இடமே கிடையாது. சோம்பேறியின் உள்ளம் சாத்தானின் தொழிற்சாலை. நீ யாரிடமும் பிச்சை கேட்காமல் இருக்க நீ உழைக்க வேண்டும். உன்னையே சார்ந்திருக்க நீ உழைக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய நீ உழைக்க வேண்டும். இதை மறந்து விடாதே பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சிறப்பான விதத்தில் தூய ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு தூய ஆவியானவர் ஞானஸ்நானம் திருமுழுக்கு பெற்ற போது அவர்களுக்கு கிடைத்தார். இன்றைக்கு முழுமையாக தூய ஆவி உங்களுக்கு கிடைக்கப் போகிறார். அன்றைக்கு திருத்தூதர்கள் மேல, அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள் மேல தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒரு மொழி பேசினார்கள், பல மொழியில் பிரிந்தது. பல மொழியை சார்ந்தவர்கள். அங்கே ஒற்றுமை இருந்தது. பாருங்கள், ஒற்றுமையின் ஆவி, அன்பின் ஆவி, சமாதானத்தின் ஆவி. இந்த முதல் வாசகத்தில் துன்புற்ற மக்களுக்கு தூய ஆவியானவர் வாக்களிக்கப்படுகிறார். பாருங்கள், எசேக்கியேல் நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லது செய்கிறார் பாருங்கள். தூய ஆவியானவர் வழியாகத்தான் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளை, தூய ஆவியை பெற்றுக்கொண்டால் எல்லாரையும் ஒன்னா வச்சிருக்கணும், சண்டை போடக்கூடாது. நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன், சொந்த நாட்டிற்கு கொண்டு வருவேன். எவ்வளவு அருமையான செய்தி பாருங்கள். கூட்டி சேர்ப்பது, சிதறடிப்பதல்ல. தூய ஆவியானவர் தொடர்ந்து பார்க்கிறோம். எல்லா அழுக்கிலிருந்தும் தூய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை தூய்மைப்படுத்துவார். சூப்பரா இருக்கு ட்ரெஸ், அது போதாது. இந்த வெள்ளை கலர் போதாது, உள்ளம் வெள்ளையாகும். எது தீட்டு, எது அழுக்கு? சிலை வழிபாடு அழுக்கு. வெளியே இருக்கிற குட்டி குட்டி பொம்மைகள் சிலைகள் அல்ல. இன்றைக்கு நவீன சிலைகள் என்ன தெரியுமா? பணம், டிவி, மொபைல், இதுதான் சிலை. இது அழுக்காக்கிவிடா. இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். பாருங்கள்,
தொடர்ந்து தூய ஆவியானவர் கொடுப்பது புதிய ட்ரெஸ் மட்டுமல்லமா, புதிய இதயம். புதிய இதயம். தூய ஆவியின் கொடைகளை நாம் பற்றி கேள்விப்படுகிறோம், கனிகளை பற்றி கேள்விப்படுகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ஞானம், புத்தி, விமரிசையுடன் அறிவு, பக்தி, திடமும் தெய்வ பயமான 7 வரங்களையும் ஈவாயே என்று பழைய பாட்டு. முக்கியமா பக்தி பாருங்க. பக்தின்னா என்ன தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா மென்மையான இதயம். அன்பார்ந்த 12 குழந்தைகளே, சிறுவர் சிறுமிகளே, இளைஞர்களே, இளம் பெண்களே, என்ன சொல்றேன்னே உங்களுக்கு தெரியல, எல்லாம் பெரியவங்கள ஆயிட்டீங்க. உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் மென்மையான இதயத்தோடு கடைசி வரை இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு என் ஆவியை கொடுப்பேன், புதிய இதயத்தை அருள்வேன், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். அப்படின்னா என்ன? மற்றவர்கள் துன்புறும் போது அமைதியா இருக்க முடியாது. அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, கல்லான இதயம் இருந்தால் கண்டுக்க மாட்டேன். மென்மையான இதயம் இருந்தால் என்னால் அவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடாது, என்னால் அவர்கள் மகிழ வேண்டும் என்றுதான் அன்பார்ந்த குழந்தைகளை நீங்கள் வாழ வேண்டும். ஒருபோதும் அவர்கள் உங்களால் வேதனைப்படக்கூடாது. மென்மையான இதயம் பாடும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் நாம் கடவுளுடைய மக்கள். கடைசியா அந்த உடன்படிக்கை எப்படி முடியுது? நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ புதுமுக அருளடையாளங்களின் நிறைவு. நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள். இன்றைக்கு 2வது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், அந்த ஆவியினுடைய கனிகளை பார்த்து. இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும், உறுதி பூசல் பெற்ற எல்லாருக்கும் இந்த ஆவியின் கனிகள் இருக்க வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும். பாருங்கள், அன்பு. அன்புதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. பாருங்க, அன்பாக இருக்கணும். புனித அகஸ்தீனார் சொன்னார், லவ் அண்ட் டூ வாட் யூ வில். அன்பு செய், எது வேண்டுமானாலும் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு செய்தால் நம்ம நல்லதுதான் செய்வோம்னு அர்த்தம். அதனால்தான் அகஸ்தீனார் சொன்னார், முதல்ல தூய ஆவியின் கனிகளிலே முக்கியமானது அன்பு. உங்கள் குடும்பம் அன்பாய் இருக்கிறதா? நீங்கள் வாழும் இடம் அன்பால் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறதா? 2வது மகிழ்ச்சி. சில பேரை பார்த்தா திருட மாதிரி இருப்பாங்க, ஆடு திருடின கள்ளன் மாதிரி இருக்கும் சில பேருடைய முகம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்றார், மகிழ்ச்சியா இருந்தால் தான் நீ கிறிஸ்தவன், மகிழ்ச்சியா இருந்தால் தான் நீ சிஸ்டர், ஃபாதர். இழவு வீடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்காத. இன்னைக்கு திருச்சபையினுடைய பெரிய வியாதி என்ன தெரியுமா? சில பேர் நினைக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தால் அவங்க அச்சிஷ்டங்களாம், யாரையும் பார்க்கலன்னா அவங்க அச்சிஷ்டங்களாம். பாப்பானவர் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது. புன்முறுவலோடு இரு, அப்பதான் நீ புனிதத்திலே பங்கெடுக்கிறாருன்னு சொல்றார். நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு செய்தி பாருங்க, வேதனைகள் இருக்கலாம், ஆனால் அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாது. எத்தனையோ தந்தையர்கள் தங்கள் கண்ணீரை மறைத்து கொண்டு பிள்ளைகளை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார்களே. அதே போலத்தான சூசையப்பர், நீ மகிழ்ச்சியாயிரு, உன்னால் எல்லாரும் மகிழ்ச்சியாய் இருக்க செய். பாருங்கள், தொடர்ந்து பார்க்கிறோம், அமைதி, சமாதானம் இருக்கணும். பாருங்க, ஒவ்வொரு பூசையிலும் இப்படி இப்படி கையை காட்டுறோம், மன்னிக்காதவங்க கூட கையை காட்டுறாங்க. என்ன பிரயோசனம்? மன சமாதானம் வேண்டும். நேற்று அந்தோனியார் கோயில்ல நம்ம ஜான்சன் பட்டேல் அதை பற்றி தான் சொன்னேன் நான். மன அமைதி எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. 1000 இருந்தோம், சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
அமைதி வேண்டும். அமைதி எப்போ இருக்கும்? ஆண்டவரை தேடினால் இருக்கும், இறை வார்த்தையை வாசித்தால் கேட்டால் இருக்கும், நற்கருணையில பங்கு கொண்டால் இருக்கும். அப்போதான் உண்மையான அமைதி இருக்கும். தொடர்ந்து பார்க்கிறோம் பொறுமை. சில பேருக்கு கண்டதுக்கெல்லாம் கோபம் வருது. எப்போ பார்த்தாலும் சண்டை. அவங்க உறுதி பூசல் வாங்கிட்டாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டுமா? பரிவு, இரக்கம் இருக்கணுமா? ஏற்கனவே நான் சொன்னேன், மற்றவர்கள் கண்ணீரை கண்டு நீ சும்மா இருந்தால் உங்ககிட்ட கடவுள் இல்லை, நீ நம்பிக்கையாளர் இல்லை, கிறிஸ்தவர் இல்லை. பரிவு, ஆண்டவர் பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், நன்னயம், பொலைட்டா இருக்கணும். பேசும்போது கூட்டத்தில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்லுவாங்க. ஜென்டில்மேனா இருக்கணும், ஜென்டில் விமனா இருக்கணும். பார்த்தாவே ரொம்ப அராஜகம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. பொலைட்டா இருக்கணும், நன்மையமா இருக்கணும், தன்மையா பேசணும். ஆண்டவர் கேட்கிறாரே பாருங்க. நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கா. நம்பிக்கையை பற்றி சொன்னேன், கனிவு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். பாருங்கள், தன்னை செல்ஃப் கண்ட்ரோல். ஆடுதான் திடீர்னு அந்த தூரத்தில் புல் இருந்தால் காட்டினா ஓடும். நீ பாவத்தை தேடி ஓடக்கூடாது, அடக்கம் இருக்கணும். நீ மிருகம் கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். இதெல்லாம் தூய ஆவியால் நமக்கு கிடைக்கிறது. இன்னைக்கு உறுதி பூசல் பெறப்போகிறீர்கள். இந்த தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உண்மையாகவே இந்த ஆவியின் கொடைகள் கிடைக்கும். அதிலே நிலைத்து நின்று நல்ல வாழ்வு வாழ்வோம். பிரியமானவர்களே, நம்புவோம், அன்பு வாழ்வு வாழ்வோம், விண்ணை நோக்கி பயணிப்போம், சாத்தானை முறியடிப்போம், ஆண்டவரை நம் வாழ்வால் மகிமைப்படுத்துவோம். நம் பாதுகாவலர் புனித சூசேப்பர் நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமேன்.